தலைக்கணம் இழப்பவனே தலைவனாக முடியும். யார் இயேசுவின் சீடராக இருக்க முடியும்? எப்படி இயேசுவின் சீடராக இருக்க முடியும்? எதனால் இயேசுவின் சீடராக இருக்க முடியும் என்கிற 3 கேள்விகளுக்கும் 3 பதில்களை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. முதலாவதாக தன் அளத்தை துறக்க வேண்டும். இரண்டாவதாக நமது சிலுவைகளை நாமே சுமக்க வேண்டும். மூணாவதாக அவர் பின் நடக்க வேண்டும். அவர் அதாவது கடவுளின் திருவுளம், கடவுளின் விருப்பம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக அவ்வாறு கண்டுபிடிக்கிற கடவுளுடைய திருவுளத்தை இரண்டாவதாக கண்டு உணர்ந்து எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்கிற நிகழ்வுகளை, உணர்வுகளை நம் திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் அருளும் ஞானத்தினால் உலக ஈர்ப்புகளுக்கும் பற்றுகளுக்கும் வளைந்து கொடுக்காமல் இறைவனின் விருப்பத்தில் வாழும் பொழுது நாம் யாவருமே இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும்.